Hello students, we are going to discuss about the topic that is kinematics graph. Motion in a straight line la graphical representation தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரி பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தென் அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் தட் இஸ் பொசிஷன், வெலாசிட்டி, பொசிஷன், ஆக்சிலரேஷன் அந்த மாதிரி கிராஃப் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வெரி பேசிக். ஸோ இன் y axis we have distance that is position, in x axis time. ஸோ இப்போது இந்த கிராஃப் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அது ஒரு யூனிஃபார்ம் மோஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த கிராஃபுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்கணுமா ஏரியா எடுக்கணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வெரி பேசிக். ஸோ டிஸ்டன்ஸ் டைம், சப்போஸ் நீங்கள் இந்த கிராஃபில் நீங்கள் ஸ்லோப் அசியூம் பண்ணுறீங்க ஏதோ ஒரு பொசிஷனில், ஓகே, ஏதோ ஒரு பார்ட்டில். இப்போ இது ஒய், இது எக்ஸ். ஸோ இப்போது ஸ்லோப் வந்துட்டு எம்னு எடுத்துக்கலாம். m is equal to y by x, right? y எதை மென்ஷன் பண்ணது? distance divided by x time. அப்போது இந்த கிராஃபில் நம்ம ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வந்துட்டு distance by time, that is ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கிராஃபில் நம்ம ஸ்லோப் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே, வேறு என்ன எடுக்க முடியும் அப்படின்னா ஏரியா எடுக்கலாம். அது இந்த கிராஃபில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கிராஃப் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இன் ஒய் ஆக்சிஸ் வி ஹவ் ஸ்பீட், இன் எக்ஸ் ஆக்சிஸ் டைம். ஸோ இந்த கிராஃபும் ஸ்ட்ரெயிட் லைன் தான், லீனியராக தான் இருக்குது. இப்போ இதுக்கு ஸ்லோப் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதுக்கு ஸ்லோப் எடுக்க முடியாது. ஸோ ஏன்னு பார்த்துடலாம், மேத்தமெட்டிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன் ஒய் ஆக்சிஸ் வி ஹவ் ஸ்பீட், இன் எக்ஸ் ஆக்சிஸ் வி ஹவ் டைம். அப்படி நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா ஸ்பீடு பை டைம் அப்படின்னு வரும். ஸ்பீடு பை டைம்னு நமக்கு எந்த ஒரு பேராமீட்டருமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பீட்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி, ரைட்? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போது இந்த கிராஃபுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்கவே முடியாது, ஏரியா எடுக்கலாம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஏரியா எடுத்தால் என்ன பேராமீட்டர் நம்ம கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹியர் நம்ம இமேஜினரியாக இந்த ஜேர்னி இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்பீட், இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த டைம் வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடு இன் ஒய் ஆக்சிஸ் இமேஜின் 80 km/hன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இதே மாதிரி அவங்க ரெஸ்ட்டில் இருந்து தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா ஆரிஜின்லேருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 4 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கிராஃபில் நம்மளால் ஏரியா மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். இந்த போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? half BH, ரைட்டா? ஏரியா வந்துட்டு half BH. ஸோ 1/2 இங்கே பிரெத்து எதை மென்ஷன் பண்ணுது? டைம். ஹைட் எதை மீன் பண்ணுது? ஸ்பீடு, கரெக்டாக? ஸ்பீட். ஸோ இதை டைம் இன்ட்டு ஸ்பீடு அப்படியே டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். மேத்தமெட்டிக்கலாக இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1/2 அது ஒரு மேக்னிடியூட், இட்ஸ் அ நம்பர். ஸோ வி டோன்ட் பாதர் அபவுட் தட், பட் 1/2 கண்டிப்பாக போடணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா டைம் இன்ட்டு அகெயின் ஸ்பீடை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம், கரெக்டாக? ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் கெட்ஸ் கேன்சல், நமக்கு ஆன்சர் டிஸ்டன்ஸில் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம அசியூம் பண்ண இந்த வேல்யூக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். 1/2 டைம் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 4 hours, ரைட்? 4 hours இன்ட்டு ஸ்பீட் 80 km/h. This is very important, 80 km/h. So r gets cancelled. 4 8s are 320 into, divided by 2. So we can write 160 km, right? 160 km. So இப்போ இதே ஸ்பீட் டைம் கிராஃப் வந்துட்டு இந்த மாதிரி அசியூம் பண்ணிப்போம். இன் ஒய் ஆக்சிஸ் ஸ்பீட், இன் எக்ஸ் ஆக்சிஸ் டைம். இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த ஜேர்னி ஃபுல்லாக லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ரைட்? தட் இஸ் பேரலல் டு டைம். இதை தான் மீன் பண்ணோம்னா யூனிஃபார்ம் ஸ்பீடை மீன் பண்ணும். இப்போ இதில் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இந்த ஏரியா கால்குலேட் பண்ணும். இதோட ஏரியா எப்படி இருக்குது? ரெக்டாங்கிள். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத். இங்கே லென்த் என்ன எடுத்துக்கலாம்? ஸ்பீட் எடுத்துக்கலாமா? ஓகே. பிரெத் என்ன எடுத்துக்கலாம்? டைம் எடுத்துக்கலாம். அதேமாரி நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இது யூனிஃபார்ம் ஸ்பீட். த்ரூ அவுட் த ஜேர்னி ஸ்பீடாமீட்டரில் ஒரே ரீடிங் தான் காமிச்சிட்ருக்கு. ஓகே, தென் இந்த கிராஃப் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது,
எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் நம்ம எது எடுக்க முடியும்னு கேட்டால் ஸ்லோப் தான் எடுக்க முடியும். ஸ்லோப் எடுத்தால் என்ன வரும்? ஒய் எக்ஸ். In y-axis displacement, so m is equal to y by x, y la displacement, x la time, so displacement by time we can get velocity. Okay, linear இருக்கிறதுனால இது ஒரு யூனிஃபார்ம் மோஷன். இந்த கிராஃப் கால்குலேட் பண்ணலாம். இங்கே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜீரோலேருந்து டைம் ஆக ஆக வெலாசிட்டி வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் ஸ்லோப் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு கிராஃபில் மட்டும்தான் ஸ்லோப்பும் எடுக்கலாம், ஏரியாவும் எடுக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அந்த ஒரு கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஸ்லோப் எடுத்து என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஏரியா கால்குலேட் பண்ணுறேன். இது என்ன மாதிரி இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள். ஸோ half BH, ஓகே, half BH, 1/2 breadth வந்துட்டு டைம், height வந்துட்டு velocity. ஸோ டைம் இன்ட்டு velocity எதை மீன் பண்ணோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். பிகாஸ் velocity is equal to displacement by time. அப்போது displacement என்ன சொல்லலாம்? velocity into time. So if we take area for this graph, we can get displacement. ஓகே, இப்போது அடுத்த செக்மெண்ட் பாருங்களேன். அகெயின் வெலாசிட்டி டைம் தான் போட்டிருக்கேன். நான் லாஸ்ட்டே சொன்னேன், வெலாசிட்டி டைம் கிராஃபில் மட்டும்தான் நம்மளால் ஸ்லோப்பும் எடுக்க முடியும், ஏரியாவும் எடுக்க முடியும். இங்கே என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? ஏரியா கம்ப்ளீட் பண்ணோம். ஏரியா எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கிது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கிது. சரி, ஸ்லோப் எடுத்தால் என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம். ஸ்லோப். ஸோ ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க? ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. ரெஸ்ட் இன் த சென்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் டைம். அப்போது m is equal to v minus u, ரைட்? v minus u by t. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி ஃபுல் கிராஃபுக்கு எடுத்திங்கன்னா 0. ஸோ இன் ஜென்ரல் நான் ஸ்லோப் வேல்யூ மட்டும் எழுதுகிறேன். v by t. v by t in the sense acceleration. Acceleration is equal to velocity by time. ஸோ ஐ ரிப்பீட், வெலாசிட்டி டைம் கிராஃபில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்லோப்பும் எடுக்கலாம், ஏரியாவும் எடுக்கலாம். ஏரியா எடுத்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்லோப் எடுத்தால் ஆக்சிலரேஷன். இப்போது இந்த கிராஃபில் என்ன எடுக்க முடியும்னு பார்க்கலாம். ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். ஆக்சிலரேஷன் பை டைம்னு நமக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? கிடையாது. நம்மளால் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஸ்லோப் எடுத்தால். ஸோ இந்த கிராஃபுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்க முடியாது. தென் என்ன எடுக்கலாம்? ஏரியா. ஓகே, ஜேர்னி இங்கே கம்ப்ளீட் ஆகிறத வச்சுப்போம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்காங்க. ஸோ half BH, half into time into acceleration. So we can get velocity. This is very important. ஓகே, ஸோ பேசிக் கைனமேட்டிக்ஸ் கிராஃப்னு பார்த்தா இதுதான். இன்னும் நிறைய கேஸ் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேராமீட்டர் ஒன்று பார்க்கலாம். இப்போது இந்த கிராஃப் வந்துட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்டால், கிராஃபிக்கல் கண்டென்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ், வாட் எவர் இட் மே பி. பொசிஷன் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக. ஓகே, பொசிஷன். இந்த எக்ஸில் வந்துட்டு டைம். இப்படி ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிராஃப் பாசிபிளே கிடையாது. ஒரே டைமில் ஒரு பார்ட்டிக்கல், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வேறு பொசிஷனில் இருக்க முடியும்? ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். இது மாதிரி கிராஃபிக்கலில் ஒன் டைமென்ஷனில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் பொசிஷன் டைமில் இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.